Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூட்டி ஆஃப் பாயிண்ட் சார்ஜ் லெசன் 1 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் வால்யூமில் இருக்குது. சரிங்களா? அதாவது ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து இன்னொரு சார்ஜ் வந்து பக்கத்தில் வந்ததுன்னா, இன்னும் ஒரே ஒரு சிங்கிள் சார்ஜ் பக்கத்தில் வந்ததுன்னா அதோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டயக்ராம் வரையணும், டயக்ராமை தெரியணும் கான்செப்டாக. சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ளஸ் சார்ஜ் அது எங்கேயுமே மூவ் ஆகலை, ஒரே இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? அதோட சார்ஜ் என்னதுன்னா ப்ளஸ், அது சார்ஜ் Q அப்படின்னு வச்சுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாயிண்ட் P அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் Pக்கும் இந்த Qக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது R அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஏதோ ஒரு சார்ஜ் இன்ஃபினிட்டிலேருந்து வரப்போகுது அட் இந்த டிஸ்டன்ஸ் ஆருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸுக்கு இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்ததுன்னா, ஏதோ ஒரு சார்ஜ் வந்ததுன்னா அதோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு பேசிக்காக பொட்டன்ஷியல் ஃபார்முலா தெரியும். இப்போ லாஸ்ட் ஈக்குவேஷனில் தான் டெரைவ் பண்ணோம். என்னென்னு பண்ணோம் அப்படின்னா, V is equal to minus integral of infinity to, நான் இந்த பாயிண்ட் Pன்னு எடுக்காமல் இந்த டிஸ்டன்ஸ் R அப்படின்னு எடுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா Qலேருந்து P வரையும் இந்த டிஸ்டன்ஸ் R, அப்போ இந்த P பாயிண்ட் மேலே நான் R அப்படின்னு எடுக்கிறேன் மேலே லிமிட்டு. அப்போ E வெக்டர் டாட்டு dr வெக்டர், இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். பொட்டன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு தெரியணும். சரிங்களா? அப்போ ஹென்ஸ் அதாவது E வெக்டர் ஈக்குவல் டு, E வெக்டர் ஃபார்ம்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். என்னது 1/4πε0 Q/r². இதே என்ன, இந்த சார்ஜோட மேக்னிடியூட் தான் Qன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதோட டிஸ்டன்ஸ் என்னது R கேப், அதோட டிஸ்டன்ஸ் யூனிட் வெக்டர் வந்து என்னது R கேப். சரிங்களா? இதை வந்து நான் ஈக்குவேஷன் 2ன்னு மாற்றியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் 2ன்னு 1, அப்போ V ஈக்குவல் டு 1 இன், அதாவது 2 இன் 1, அப்போ V இஸ் ஈக்குவல் டு லிமிட்டு மைனஸ் வரும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு R போடுறாங்க. அடுத்து 1/4πε0, ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இல்லை Q/r² இன்ட்டு R கேப்பு. எக்ஸ்ட்ரா இந்த dr வெக்டர் இருக்கா, dr வெக்டர் போட்டாச்சு. அடுத்து dr வெக்டர் போட்டோன்னே நமக்கு அடுத்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த Q மேக்னிடியூடு வந்து காமன், இந்த 4πε0 ஒரு காமனான வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ, காமன்ன்ற கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ கான்ஸ்டன்ட்டை வந்து இன்டெக்ரல்லேருந்து வெளியே எடுக்கு. இப்போ V இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Q/4πε0 எடுத்தாச்சு. இன்டெக்ரல் ஆஃப் இன்ஃபினிட்டி டு R, உள்ளே யார் இருப்பாங்க, வெறும் 1/r² R கேப்பு இன்ட்டு dr வெக்டர் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த dr வெக்டரை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதாவது எப்படி பிரித்து எழுதலாம், ஒரு வெக்டர் எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, dr வெக்டர் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் அப்படின்னா, dr டாட்டு ஆர் கேப், dr இன்ட்டு ஆர் கேப்னு எழுதலாம். அப்போ இதுக்கு இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வெக்டருக்கு பதிலாக மைனஸ் Q/4πε0 4πε0 தனியாக எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், இன்டெகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டு R 1/r, ஆர் கேப் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த dr வெக்டருக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், dr டாட்டு ஆர் கேப். இப்போ இங்கே 2 ஆர் கேப் இருக்குது. அப்போ ஆர் கேப் இன்ட்டு ஆர் கேப் 2 யூனிட் வெக்டர் வந்து ஆர் கேப் டாட் ஆர் கேப் வந்து 1 வேல்யூ. அப்போ நம்ம அடுத்த இதில் போடலாம். அப்போ V ஈக்குவல் டு மைனஸ் Q/4πε0 integration of infinity to R 1/r² எழுதிட்டேன். சரிங்களா? ஆர் கேப் இன்ட்டு ஆர் கேப்னு அது 1 ஆயிடுச்சு. அப்போ வேறு யார் இருப்பாங்க, dr மட்டும் இருப்பார். ஏன்னா என்னது, ஆர் கேப்பு டாட் ஆர் கேப் வந்து 1ன்னு எடுத்தாச்சு. அடுத்து நமக்கு எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, V இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே என்ன பண்ணுறோம்னா இன்வெர்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஈக்குவேஷன். அப்போ Q/4πε0 இன்டெகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டு R
இந்த 1/r² அப்படியே இன்வெர்ஸ் பண்ணால் 1/r² இன்வெர்ஸு இன்ட்டு dr. சரிங்களா? இப்போ இந்த r² இங்கே என்னது இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஃபார்முலாவில் இருக்கா, அதாவது எக்ஸ் டிஎக்ஸ் ஃபார்முலா இருக்கா, இப்போ rdrன்னு இருக்கா. அப்போ ஃபார்முலா என்னது, அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் n dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n+1/n+1. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே ஆறுன்னு இருக்குது, பவர் n இருக்கிற இடத்துல -2 இருக்குது. அப்போ -2+1/-2+1ன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே v is equal to -q/4πε0 இன்டகிரேஷன் சிம்பிள் தான் நம்ம பண்ணுறோம், இன்டகிரேஷன் தான் பண்ணுறோம். அப்போ இன்டகிரேஷன் r² என்னென்னு வரும் அப்படின்னா r பவர் -2+1 டிவைடட் பை -2+1. லிமிட் வந்து அதே தான் r. இப்போது -2+1 என்னது -1/-1ன்னு வரும். சரிங்களா? அடுத்த ஈக்குவேஷன் எப்படி போடலாம் அப்படின்னா v is equal to -q/4πε0 மைனஸ் போட்டோன்னா போட்டுருந்துச்சு. அப்போ -q/4πε0 r இன்வெர்ஸு பை -1 இன்ஃபினிட்டி டு r. சரிங்களா? அப்போ v is equal to இங்கே மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், வெறும் r இன்வெர்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அப்போ q/4πε0 r இன்வெர்ஸு r இன்ஃபினிட்டி இருக்குது. அப்போ இந்த லிமிட் வேல்யூ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 1/∞ 0 ஆகிடும். அப்போ r/∞ 0, அதாவது இன்ஃபினிட்டினாலே 0 தான். சரிங்களா? அப்போது r வேல்யூ மட்டும்தான் வரும். இப்போ r வேல்யூ மட்டும் வந்தால் இது எப்படி எழுதலாம், q/4πε0 r மைனஸ் இன்ஃபினிட்டினா ஒன்றும் இல்லை நமக்கு தெரியும், அதனால் அது 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ வெறும் என்னது r மட்டும்தான் வரும். அப்போ வெறும் r இன்வெர்ஸ் மட்டும்தானே வரும். அப்போ 1/rன்னு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக 1/r. அப்போ 1/rனா இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா v is equal to q/4πε0 r முடிச்சு. இப்போ இவருக்கு சம் கேசஸ் இருக்குது. என்ன கேஸ் அப்படின்னா, இப்போ அதாவது நம்ம எடுத்துக்கிற ஏதோ ஒரு சார்ஜ்னு சொன்னல, அந்த சார்ஜ் ஒருவேளை ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா இஃப் சோர்ஸ் சார்ஜ் வந்து சார்ஜ் இஸ் பாசிட்டிவ், v is greater than 0. v வேல்யூ கண்டிப்பாக ஒரு வேல்யூ இருக்கும், greater than 0வாக இருக்கும். அதுதான் என்ன வேல்யூ, இந்த வேல்யூ v is equal to q/4πε0 r. சரிங்களா? இப்போ ஒருவேளை இந்த மைனஸாக இருந்ததுன்னா, இஃப் சார்ஜ் இஸ் மைனஸ் சார்ஜாக இருந்ததுன்னா வியோட வேல்யூ என்ன இருக்குன்னா -q/4πε0 ஆராக இருந்திருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த லிமிட்டோட வேல்யூ, அதாவது r is equal to infinity எடுத்தால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வந்து என்னது, பொட்டன்ஷியல் வந்து 0 தான். புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பேசிக்காக இந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.